ஃபுல் அண்ட் டேஸ்டி ஒரு வெஜ் புலாவ் பார்க்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு தேவையான பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய். இப்போ நம்ம இது கூட ஸ்பைசிக்கு வேறு எந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் பட்டாணி இருந்துச்சு, இதை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெருசாக ஒரு தக்காளி மட்டும் நல்லா பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு, அதாவது புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால், ஒரு போர்ஷன் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி போட்டதுனால 2 கிளாஸ்க்கு தேங்காய் பால், இன்னொரு 2 கிளாஸு தண்ணி, நார்மல் தண்ணி. இப்போ அதை நான் இதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பின்ன அரிசியை போட போகிறேன். அரிசியை போட்டுட்டு அந்த அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா வெந்து வத்தும்போது ஒரே ஒரு விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த்தியான, சூப்பரான, டேஸ்டியான ஒரு வெஜ் புலாவ் ரெடிங்க.